ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது வெள்ளங்கிரி மலைக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருந்து மலை ஏறணும் இல்லையா? ஸோ நிறைய வழி ஏறணும். பகலில் ஏறினாலும் அண்ட் டார்ச் எதுக்கு எடுத்துக்கணும். ஸோ வாட்டர் பாட்டில் நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ அங்கே போயிட்டா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் கிடைக்காது. பட் நம்மளே ஒன்று எடுத்துன்னு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் ஒரு 5 மலை ஏறணும் இல்லையா? ஸோ தொடர்ந்து ஏறணும். நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கூடவே ஒரு குச்சி எடுத்துன்னு போகிறதுக்கணும். ஸோ நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுதான் இருக்கும். ஸோ எதுக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கவும் ட்ரை பண்ணலாம். திருப்பி இறங்கி வர சொல்ல ஒரு சில வழியில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது தான். ஸோ வழி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு படிக்கட்டி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பகுதி மாரி தானே. ஸோ மழை டைம் பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எப்படியோ காலையில் போகணுன்னா நீங்கள் நைட்டு கிளம்பி போயிடுங்க. பட் ஈவினிங்கில் போகிறதா உங்களுக்கு மணி ஒரு 3 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுங்க. ஸோ யாரும் வெயிலில் போகாதீங்க, ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஸோ வெயிலில் வந்தாலும் அந்த அளவுக்கு தெரியல. பட் நம்ம போகிற வழியெல்லாம் மரங்கள் இருக்கு இல்லையா? அதனால் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். என்ன ஒன்று வாட்டர் பாட்டில் தான் கூடவே எடுத்துகிட்டு போகணும். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக எந்த டைம் வந்தோம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் தான். ஸோ ஈவினிங் ஒரு 3 இருக்கும். ஸோ மணி ஒரு 3 மணிக்கு ஏற முடிச்சா கரெக்டாக இருக்குமே. அங்கே போயிட்டு வீடியோ தான் எடுக்க முடியுது. ஒரே சவுண்டை போட்டுட்டு பேசிட்டு சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா அதை முடியல. பட் அதனால தான் நான் வீட்டுக்கு வந்து சரி நம்ம போயிட்டு சொல்லி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ நானும் என்னுடைய அண்ணா எல்லாம் போனோம் கேங்காக. ஸோ இப்படி தான் இருந்தது. ஸோ நான் போகிறது இதான் ஃபஸ்ட்டு டைம். அவங்க வந்து ஏற்கனவே போயிருக்காங்க 2-3 டைம் தான். ஸோ அவனோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டெம்பிள்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் ட்ராவல் பண்ணுறதா எடுத்து போட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணது மோஸ்ட்லி கம்மி தானே. ஸோ அதுதான். ஸோ ஒரு இடத்துல தண்ணி இருந்ததுங்க. அது வந்து கால் கழுவிட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ தண்ணினா ஓரளவுக்கு இருந்தது. அண்ட் குளிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. அங்கே இருக்க பார்த்திங்கன்னா ரோட்லேயே மேப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கேட் மாரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே சூலாயுதத்துலேயே போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன அதுக்குன்னு போட்டாங்களான்னு கேட்டோம். அவங்க வந்து ஒரு பெரியவர், அதாச்சும் இவங்க சொல்லுவாங்க இல்லையா, போதிரியா முனிவர். ஸோ அவங்கள கேட்டால் இது வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்திங்கன்னா சங்கு ஊதிட்டு போகலாம். ஸோ கையிலையும் எடுத்து. ஸோ இந்த சிவன் தான் நம்மளே பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அண்ட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகலாம். ஸோ மேலே வந்து பக்கத்துக்கு வியூ நல்லாவே இருந்தது. ஸோ இதுதான் இந்த வியூ. தேங்க்யூ ஃபார் த